ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சரவணா. பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு சைட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனதுங்க. ஃப்ரண்ட் வீல் வந்துட்டு பஞ்சர் ஆகிடுச்சு. கட்டை கட்டி எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வீல் பார்த்தீங்கன்னா சுத்தாமல் அப்படியே வந்துட்டுருக்கோம். லெஃப்ட் சைடு வீல் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கோம். கட்டை கட்டி இப்போது பஞ்சர் கடைக்கு கொண்டு போயாச்சுங்க. மேக்ஸிமம் எல்லா பஞ்சர் கடையிலையும் நம்ம ஜேசிபி மட்டும் தேவையான பாக்ஸ் வச்சுருக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. பஸ்ஸுக்கு, காருக்கு, அதுக்கப்புறம் சில வண்டிகள்லாம் வச்சுருக்குறாங்க. பட் ஆனால் ஜேசிபிக்கு மட்டும் பாக்ஸ் வச்சுருக்க மாட்டேறாங்க. அது என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது. யாராவது பஞ்சர் கடைக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் 30 சைஸ் வந்துட்டு பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுருங்க. ஏன்னா இப்போ கழுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹெல்ப்பர் யாரும் இருக்கிறது இல்லை வண்டியில். இல்லை, இந்த பச்சை சொக்கா போட்டிருக்காரு பாருங்க, அவர் தாங்க வண்டி ஓனர். பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஒட்டி முடிச்சாச்சுங்க. இப்போ வீல் மாட்டிகிட்ருக்குறாங்க பசங்க. நான் பார்த்ததுலேயே ஜேசிபிக்கு சில கடையில் தான் பாக்ஸ் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று, இந்த கடையிலையும் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா பஞ்சர் கடையிலையும் நம்ம வண்டிக்கு மட்டும் பாக்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க. இல்லைங்க, பள்ளிவளையம் பக்கமெல்லாம் பாக்ஸே வச்சுருக்க மாட்டாங்க. லாரிக்கு மட்டும் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் சைட்டுக்கு வந்தாச்சு. சைட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஓட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பக்கெட்டுக்கு அந்த முன்பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் எடுத்துருக்குது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்லாபெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் கட்டிகிட்டு இருக்கோம். அதாவது ஸ்லாப் இருந்ததுன்னா ஸ்லாப் உடஞ்சிரும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்லாபெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் கட்டினதுக்கப்புறம் ஜேசிபியை ரிவர்ஸ் கொண்டு போயிட்டு நம்ம வந்துட்டு அங்கே அதாவது கண்டினியூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி எடுத்து வச்ச ட்ரைனேஜிலேருந்து. ஆக்சுவலாக நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சம்மந்தப்பட்ட வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ இருக்கும். தனி ப்ளேலிஸ்ட்டே இருக்கும். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு காட்டில் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். காட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு ட்ரைனேஜ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்துட்டு ஓட்டிகிட்ருக்குறேங்க. அதாவது சைடில் பார்த்தீங்கன்னாவே வீட்டோட செவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ரோட்டோட எட்ஜிலேயே இருக்குது. அந்த ட்ரைனேஜ் பக்கத்துலேயே அந்த திட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த திட்டையும் சேர்த்து எடுக்கணும். அதாவது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை தான். செவுத்தில் படாமல் நம்ம பாட்டுக்கு எடுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா பைப் லைன் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த வீட்டு இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லுமே இல்லை வீடு தாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 பைப் லைன் போகுது. பார்த்திங்கன்னா பார்ட்டியும் பொறுமையாக எடுத்தால் போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பொறுமையாக பைப்பெல்லாம் எந்த பைப்பும் உடையாமல் காலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதே போல் இபி போஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டேராடுக்கு அந்த பக்கம் ஒரு 1.5 அடி 2 அடி பக்கமாக விட்டாச்சுங்க. அதே போல் கம்பத்துக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி கூட சொல்லிட்டாங்க. அதனால் அதையும் விட்டுட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லாப் எடுத்துகிட்ருக்கோம். சில ஸ்லாபெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு கதவு கிட்டேயே, அதாவது உள்ளேயே சொருவின மாதிரி வச்சுருப்பாங்க. சிலது பார்த்திங்கன்னா இந்த கேட்டெல்லாம் பொழந்துட்டு வர்ற மாதிரியே, அதாவது இந்த ஸ்லாபை எடுத்தோம்னாவே கொஞ்சம் பக்கெட்டை விட்டு தூக்குனாவே அது வந்துட்டு கேட்டையும் சேர்த்து தூக்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப் வந்துட்டு ஷேக் பண்ணி லைட்டாக ஸ்விங் பண்ணி அப்படியே கீழே இறக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு இனியும் ட்ரைனேஜ் வீடியோ வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடலாம். அதே போல் வேலை வந்துட்டு ஒரே வேலையாகவே இருந்தாலுமே ஒவ்வொரு சைட்டு மாறும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. யாராவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து சுதந்திரமாக வண்டி விட்டுங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.